லவ்டேல் இந்த இடம் வந்து நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்திருக்கு. ஸோ எந்த படம்னாலும் தெரில, ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. உள்ளே போகிறதுக்கு கூட 10 ரூபா பீஸ் கேட்குறாங்க. நான் இங்கேருந்து வீடியோ பிடிச்சிக்கிறேன். ட்ரெயின் ஏதாவது வருதான்னு பார்ப்போம், அப்படி இல்லைனா வேறு இடத்துக்கு போகலாம். ஸோ ஹாய் கைஸ், இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னா, நீங்கள் சுழல் வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வர ஒரு ஸ்பாட்டு தான். ஸோ அது காட்டுறேன், உங்களுக்கு யாராவது ஞாபகம் இருக்கா பாருங்கள். இல்லை அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த இடம் தான். இந்த பஸ் ஸ்டாப் மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்துட்டு அந்த பொண்ணு காணாமல் போகிற மாதிரி அவங்க 2 பேரும், அதை மீன் லவர்ஸ் வந்து ஊரை விட்டு ஓடுவாங்க. அந்த சீன் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல அந்த பஸ் ஸ்டாப்பில். ஸோ அப்புறம் இதுக்குள்ளே போகிற மாதிரி, அப்புறம் இதுக்கு கீழெலாம் நான் காட்டுறேன், அப்படியே இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லவர்ஸ் வந்து இதுக்கு கீழே, இந்த மேம்பாலத்துக்கு கீழே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மேம்பாலத்துக்கு கீழே ட்ரெயின் இதில் போகிறது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போனால் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இதுக்கு கீழே தான் நின்று ஷூட்டிங்காக நடந்திருக்கும். ஆக்சுவலாக இது கீழே போகலான்னு தான் நினைக்கிறேன், பட்டு போக முடிஞ்சால் போகலாம். ஏன்னா அங்கங்கே ஒரு ஆள் நின்றுட்டுக்கிறாங்க. அன்ஆத்தரைஸ்டு அப்படின்றாங்க, கேட்டால் உள்ளே போக முடியாதுன்றாங்க. ஸோ லவ்டேல் இந்த பிளேஸ் பேர். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் விசிட் பண்ணலாம். ஸோ பயங்கரமாக இருக்குது, நல்லாவே பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அந்த கிளிப்பும் ஆட் பண்ணுறேன், அந்த சீனில் வர்றது. கரெக்டாக இடத்த நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடம் தான். அப்படியே இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணலாம், போயிட்டு பார்க்கலாம் பண்ண முடிஞ்சா. ரைஸ் கீழே இறங்கி வந்தாச்சு. இந்த இடத்துக்கு கீழே தான் அந்த அவங்க லவர்ஸு அந்த சுழல் வெப்சீரிஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து கீழே இருந்துட்டு இங்கே இருந்தால் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடம் தான் இது. அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த வெப்சீரிஸ் பாருங்கள், ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுழல், ஓகேங்களா. பார்த்திபன் அவங்களாம் இருப்பாங்க. அவர் மற்றபடி இன்னும் நிறைய எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஊட்டியில். பட் இந்த இடத்துல நிறைய எடுத்திருக்காங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான். இருந்தாலும் இருக்கலாம் மேபி. ட்ரெயின் ஏதாவது வருமானு பார்க்குறேன், ட்ரெயின் வர மாட்டேங்குது. மேலேருந்து எடுத்தோம், இப்போ கீழே வந்தாச்சு இந்த இடத்துக்கு. This is pine forest. This is pine forest. கேமரா காசே கட்டாம கேமரா எடுத்து லாப் பண்ணிருக்காரு. டேய் போடா, ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப முக்கியம். இதாங்க பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட் மட்டும் இல்லை, கேமராக்கு பைன் ஃபாரஸ்ட். டேய் அம்மனறா, இங்கே பாரு, நான் இப்படி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். பயங்கரமான விசிட்டிங்க. இந்த பிளேஸை வந்து மஸ்ட் விசிட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருக்கீங்களான்னு நினச்சிப்பீங்க. அந்த மரத்துலேயே உட்கார்ற மாதிரி சீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் இருங்க, அது காட்டுறேன். ஒரே நிமிஷம். இங்கே மரத்தில் உட்கார்ற மாதிரி சேர் போது கிட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. செம பிளேஸுங்க. இதெல்லாம் தூக்கிட்டு வரணுமா? ஆமாம், தூக்கிட்டு வரணும். இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தூக்கிட்டு தான் வரணும், வேறு என்ன பண்ணுறது? இப்படி வச்சுனா இங்கே உருண்டுன்னு போச்சுன்னா அந்த பயணல் ஏரியில் தான் ஏதாவது ட்ரையல் பாரு இதை வச்சு. இல்லை இதை வச்சு ஆக்சுவலாக நீங்கள் வந்தீங்கன்னா ஏரியாவை பார்க்க விடாமல் வேறு எதோ பார்க்க தோணுது. ஐ மீன் கீழே இருக்கிற பிளேசஸ்ஸு, இந்த சுற்றி இருக்கிற இடத்த சொல்கிறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, அது நினச்சிக்கோங்க. பயங்கரமாக செம்ம பிளேஸ். இது ஒர்த்துங்க, இது தினம் ஒர்த்து. 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வர மாதிரி இது. என்ன ஹைட்டாக இருக்குது. திருவிளையாடல் சரஸ்வதி அந்த மாதிரி தான் இருக்குது ஏரியா. இதுவும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான். இங்கே நிறையா எப்படி சொல்கிறது, லவ் சாங்ஸு இதெல்லாம் எடுத்திருப்பாங்க.
மேக்ஸிமம் லவ் சாங்ஸ் எடுத்துருக்காங்க. இவரை வச்சு படம் எடுத்தாங்களாமா, இது நம்ம சொல்கிறாங்க. அதே படம் எடுத்திருப்பாங்க, நான் சொல்லுவேன் வேணாம் அப்புறம் சென்சாரில் போயிடும். வேணாம் அது எல்லா படம்னு சொல்ல வேணாம். நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இங்கே உட்காரத்துக்கெல்லாம் இடம் இருக்குது. ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரசிக்கலாம் இடத்த. இந்த மரம் ஏறணுன்னா என்னமா இருக்கும் ஏறத்துக்கு, பயங்கரமாக இருக்கும். கேமராவுக்கு போய் காசு கேட்குறாங்க, நம்மளாம் என்னைக்கு கொடுத்துருக்குறோம். ஜோப்பில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். கோப்ரோக்கெல்லாம் காசு கொடுத்தா இதெல்லாம் என்ன சும்மா சும்மா எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருந்தா வேலைக்கு ஆகுமா? கண்ணால் பார்த்து ரசிக்கிறதுக்கு காசு கேட்குறாங்க, என்ன பண்ணுறது? கண்ணால் பார்த்தா ஸோ ஆக்சுவலாக கப்புள்ஸாக வந்தால் இன்னும் பெட்டர் ஃபீலாக இருக்கும். என் நேரம் இந்த ஐயோ சரி வேறு வழி இல்லை, குழம்பி தான் ஆகணும். கைஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து ரோஸ் கார்டனில் வந்து பெட்ஷீட் இருக்கிறவனை பார்த்தோம். மறுபடியும் பைன் ஃபாரஸ்ட்லேயே வந்து பூந்துட்டு இருக்கிற ஆள், அதே ஆள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கிறான். அதுக்குள்ள ட்ரெஸ்ஸை மாட்டு இந்த கேப் போட்டு தான் ஊரை ஏமாற்றிருக்கிறான். இந்த கேப் எடுத்தால் தெரியும் பெட்ஷீட் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கே போனாலும் இந்த பெட்ஷீட் இருக்கிறக்கார பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா என் கூட தான் வந்திருக்கான் அந்த பெட்ஷீட் இருக்கிறேன். என்ன பண்ணுறது, எனக்கு பொண்ணு அது ஒரு பார்ட் டைம் தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறான் இப்போதைக்கு. ஆமாம், டீலரே இவர் தான். நான் தான் டீலரு, இவர் வந்து மேனேஜரு. எஸ் சரி, கீழே ஒரு லேக் இருக்குது, அங்கே போகலாம். அதான் அங்கே பாருங்க, அந்த லேக் தெரியுதா? இதில் அந்தளவுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, ஏன்னா ஒரே மாதிரி பச்சையாக தான் இருக்குது. அதுவும் உனக்கு தான் ஊசு போயல. இப்போ தான் பேசிட்டு தான். எங்கே விழுந்த? அடம் வலிக்கிட்டு போகுதுடா. டேய் உஷாரா வாங்கடா. யாரா டேய் என்னடா பார்த்து வாங்கடா பையா. என்னடா கீழே எப்படி ஒழுகுது? அந்த லேக்க பார்த்து வந்தானா, நாங்க இந்த வீடியோ பார்த்து வந்தோம். அட பாவிங்களா, விழுந்துட்டேன் வாழ்க்கையில. சரி நல்ல வேலை கை கிலோ ஓட்டன்னு சொல்லிட்டீங்க. இங்கே பாருங்க, இப்போ சொல்கிறேன், கேமரா தோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்கும். எல்லாம் முட்டை மந்திரிச்சு வச்சுருவேன், எலுமிச்சை பழம்லாம் மந்திரிச்சு வச்சுருவேன். உங்களுக்கு அவ்வளோதான் சொல்கிறேன். கிரிஞ்சு வீடியோவே பண்ணு சரிங்களா? கிரிஞ்சு பண்ணாதான் ஜி பார்க்குறாங்க. வச்சுட்டு நல்லா கிளியராக தமிழ் பேச கற்றுக்கிட்டாங்க என் கூட இருந்து. பையா மாலுமா. ஸோ கீழே லேக் கிட்ட வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப குளிர், ஸ்வெட்ரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க. இந்த லோயர்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சத்தியமாக குளிருக்கு நடுங்கிடுவீங்க. 10 டிகிரி வரைக்கும் போகுது, 9 டிகிரியெல்லாம் போச்சு நைட்டு. 9 டிகிரிக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு குளிர். நோ என்ட்ரின்னு சொல்லிட்டு அங்கேயே நிப்பாட்டிட்டு வந்துட்டோம் வண்டியை. என்ன ஆக போதோ தெரில, பார்த்துக்கலாம். கைஸ் இதுதான் லேக் வியூ. இங்கே போட்டிங்கு அது இதுன்னு நாங்கள் ஏதோ இன்ஜின் போட்டு அது இதுன்னு கதை விட்டுருந்தாங்க. ஒன்றுமே இல்லை. வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு இல்லையானா கூட தெரில, வேணா பார்க்கலாம். ஒரு 2 பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னங்க அமைதியாகவே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ ஷோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லை இவங்க வந்தது இடத்த பாருங்கடான்னா வேறு எதாவது பார்த்து ரசிக்கிறானுங்க. அது என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் என்னடா வீடியோ எடுக்காமல் கம்முன்னு உட்காந்துக்கிறானுங்களேன்னு பார்த்தேன். பட் இப்போ தான் தெரிஞ்சது அது எதுக்காக அப்படின்னு. அவன் ஒரு எண்ணத்தில் வந்தால் ஆனால் இங்கே ஒன்று நடக்குது, மைண்டே மாறுது, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. குதிரை சவாரிலாம் இருக்குது. இதாங்க லேக் வியூ. லேக்லேருந்து பார்த்தா பைன் ஃபாரஸ்ட் இப்படி தான் தெரியும். சரிங்க, அடுத்த பிளேஸுக்கு போகலாம். போதும் இந்த இடம் வெறியாகுது.